பாண்டி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்ல இன்னைக்கே டெல்லிக்கு அனுப்பணும். அந்த ஆட்டுக்கள் கழுவி ஏற்கனவே 1000 வேலை தந்திருக்கு. அது விடுறா, இந்த லோன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் போய் சேர இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்த லோன் மட்டும் சாங்ஷன் ஆச்சு, நமக்கு லைஃப்ல வேற ஒன்றும் தேவையில்லை. தேவை இருக்கு. என்னடா? உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு தேவை. 4-5 பேர் வந்திருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, செம கட்டையாவும் இருக்கு. டேய் போடா. ராகேஷ் ராகேஷ், அந்த அழகான ராட்சசிங்க இந்த பக்கம் நான் வந்துகிட்டு இருக்காளுங்க. இதுல எனக்கு லெட்டர் எழுதின காதல் பிசாசோட ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். அந்த லெட்டர் எங்கடா? இதோ. டேய், எல்லாரையும் ஏதாவது தமிழ்ல எழுத சொல்லுவோம். யாரோட கையெழுத்தோட மேட்ச் ஆகுதோ அவதான் உன் காதலுக்கு தூது விட்ட பொண்ணு. சூப்பர், டன். ஏய், நேத்து அந்த சந்துரு என்கிட்ட நான் அம்ச்சியா லெட்டர் அம்ச்சியான்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருந்தான். உன்கிட்டயும் கேட்டானா? என்னையே கேட்டாண்டி? விட்ரி, அது இப்படிதான் ஏதாவது பண்ணாத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் ஏ சரியா வராளுடா, டிராமாவை நானே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? யாரா பார்த்து VTVல துப்புல காட்டினவன், MTVல தொடைய காட்டினவன் சொல்றேன். இவங்க எல்லாம் என் ரிலேட்டிவ் பொண்ணுங்கடா, ஃபேமிலி ஃபிகர்ஸ், தமிழ் பொண்ணுங்க தெரிஞ்சுக்க. உண்மை சொன்னா ஏன்டா கோவப்படுற? முடிஞ்ச ப்ரூவ் பண்ணடா. காட்டுறேன்டா. காட்டடா. என்ன பிரச்சனை? வாங்க குத்து விளக்குகளா, இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. டேய் பாண்டி, பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு வாடா. அதாவது இவன் சொல்றான், நீங்களாம் தமிழ் பொண்ணுங்களே இல்லையா, டெல்லி பாம்பேன்னு சுத்தி சுத்தி உங்களுக்கு இந்த தமிழ் ஒரிஜினாலிட்டியா போயிடுச்சான், தமிழ் கல்ச்சரே நீங்க மறந்துட்டீங்கன்றான் இவன். இவன் எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படி போடு அருவாளை. ஏமா, நீங்க பேசுறதான் தமிழே இல்லையா, தங்கிலீஷா? நீ அன்னைக்கு வாலிப்பழம் பிடிக்கும் இவன்ட்ட சொன்னியாமே, இவன் சொல்றான் உண்மையா? அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு தெரியும். பாடுறா பாடுறா எப்படி மணக்குதுன்னு. தமிழ்ல 4 வார்த்தை எழுதி காட்ட சொல்றா. அதானே நமக்குள்ள பந்தயம். ஓகே, 4 வார்த்தை என்ன 40 வார்த்தை எழுதி காட்டுவோம். எடு பேப்பர் பேனாவை. அப்படி போடுறா. பாடுறா, எல்லாம் ஜீன்ஸ் போட்ட அவ்வையா இருக்குடா. இந்தாங்கம்மா, புடிங்க 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 புடிங்க. நான் சொல்றதை எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. 5000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்கான். நீங்க மட்டும் சரியா எழுதுனீங்க, அதுல பாதியை வாங்கி உங்களுக்கு கொடுத்துறேன். எங்க பேனா? இந்தா புடிங்க, எழுது. ஒரு வாட்டி கூட. டேய், என்ன பேசுற? என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு வாய் டீ கூடன்றத பதட்டத்துல சேர்த்து சொல்லிட்டேன். எழுத தெரியாதுக்கு நொண்டி சாக்கா? வாடி எழுதலாம். சரி எழுதுங்கடி. சொல்லு. ஓகே, இப்ப எழுதுங்க. நன்மை கடைபிடி. அடுத்து, பாரதியார் தமிழ் தொண்டு ஆற்றினார். திருவள்ளூர் கூட இந்த மாதிரி எழுத்தணையை பிடிச்சு எழுதியிருக்க மாட்டாரு. இந்த பிடி பந்தய படத்தோட வாங்க. பாத்து, தமிழ் நசிக்கிற போகுது. என்னது? நம்ம கடை பீடியா? நன்மை கடைபிடிங்கிறது அப்படி ஆயிருக்குது. அடுத்து தெரிஞ்சது. பாதிரியார் தமிழ் துண்டு ஆட்டினார். அடி பாவிங்களா, பாரதியார பாதிரியாக்கி தமிழ் துண்டு ஆட்ட விட்டாளுங்களே. துண்டு ஆட்டுறதுக்கு அவரா மும்தாஜா? எது எப்படி இருந்தானே, யாரு கையெழுத்து ஒத்து போகுது, அதான் முக்கியம். அணைஞ்சிட போகுது. விறகு குப்பைய போட்டா தீ மூட்டலாம். தமிழ் மேல லாரி. குளிருதுல்ல? ஏய், அந்த நெருப்பை கொஞ்சம் தள்ளு. இதுங்களை ஒரிஜினல் லெட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்டா, அப்பதான் உண்மை தெரியும். அறிவு கேட்டவள, என்ன காரியடி செஞ்ச? என்னடா சொன்ன? செய்யறதை செஞ்சுட்டு எங்கிட்டயே முறைக்கிறாடி. நீ போட்டு பேச, நீ யாரா கழுத? கழுதவங்க. டேய், வார்த்தை அளந்து பேசு. ஏதோ குப்பையை போட்டு எரிச்சதுக்கு இந்த குதி குதிக்கிற. என்னது குப்பையா? 2 கோடி ரூபாய் பேப்பர் தெரியுமாடி? விடு, உன் பாட்ட சொத்தா என்ன? இல்ல, உன் அப்பா வீட்டு சொத்து. சந்துரு, இவங்க கிட்ட மரியாதை பேச சொல்லு. என்ன பத்தி இவனுக்கு சரியா தெரியாது. பம்மன் வந்தா நான் ரொம்ப கெட்டவ. அதான் பார்த்தாலே தெரியுதே. டேய், போடி போடி. என்ன பண்ற பாரு. போடி. இல்லாத காட்டு மேலீங்க. நம்ம நாகரிகத்தை கொஞ்சம் அவுத்து விட்டா முதலாளி. இவன் வேற எரியற நெருப்புல ஏன் எண்ணெய் ஊத்துற? இது ஊவா? என்ன இல்ல, லெட்டரையும் ஃபார்மையும் போட்டுட்டாலே. சரி ஊடுறா, வேற ஏதாவது ஐடியா பிடிப்போம். லெட்டர் எரிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படாத. லெட்டரா? மண்ணாங்கட்டி. என் லோன் அப்ளிகேஷன் பேப்பர் எரிச்சிட்டாலே அந்த கேடு கெட்டவ. என் சித்தப்பாக்கு நான் என்ன சொல்லுவேன்? டேய், அவகிட்ட சொல்லி வை. அவளுக்கு கெட்ட கால ஆரம்பிச்சிடுச்சு. விட மாட்டேனா? What? Should we check his wallet and see who he is? Why? I don't know, okay? Just to know. I don't want to know.
வெல்கம் வெல்கம். எப்படி படம் நல்லா இருந்துச்சா? இனிமே தான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகுது. தாத்தா தப்பு என்னதான், உனக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன், அதான் விஷமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது விஷமமா? சொல்லுங்க சார், இதுக்கு பேர் விஷமமா? ராத்திரில யாருக்கும் தெரியாம ஜீப்பை தள்ளி ஹேர் பின்னால பூட்டை திறந்து படத்துக்கு போயிருக்காங்க. அதுவும் அடல்ட் ஒன்லி படத்துக்கு போயிருக்காங்க. சாச்சா, தேர்ட் ரேட் கிரிமினல்ஸ் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. ரோட்ல எத்தனை பொறுக்கி பசங்க சுத்திட்டு இருக்காங்க. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டா உங்க குடும்ப கௌரவம் என்ன ஆவறது? ஆர்மியில இருந்த டிசிப்ளினா வளர்த்தன வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களே, இதுவா டிசிப்ளின்? இது மட்டும் இல்ல சார், இவங்க பண்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லு. சச்சா, அத நான் எப்படி சொல்றது? இனிமே யாரும் ராத்திரி 7 மணிக்கு மேல வெளியே போக கூடாது. சாயந்தரம் 6:30 மணிக்கே மெயின் கேட்டை பூட்டி சாவி என் கைக்கு வந்தாகணும். எங்க தாத்தாவுக்கு காக்கா வலிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ, சாவி கைக்கு வரணுங்கிறாரு. சி, படா. சொன்னது புரியுதுல்ல? கவலையே படாதீங்க, அதை என்கிட்ட விட்டுருங்க. சரி சரி, எல்லாம் போய் படுங்க. படம் பார்த்தீங்களே, பிட் இருக்கா? வாட் a pleasant surprise. நீ இங்க இருப்பேன்னு எதிர்பார்க்கலடா. நீ சாயந்தரம் வீட்டுக்கு வந்துரு. என் ஒய்ஃப் சாந்தியோட பர்த்டே. இப்போ என் ஒய்ஃப் தான்டா. ஸ்டேயிங் இன் ஜோத்பூர் கெஸ்ட் ஹவுஸ். அங்கேயே தங்கி இருக்க? என் பேரன் அதை வாங்கிட்டேன்ல. நாயர் ஃபோன் நம்பர் சொல்லு. டேய் பாண்டி, இங்க வாடா. ஏண்டா ஓசில பவுடர் கிடைக்குதுன்னு இவ்வளவு அள்ளி அப்பிக்கிறது? அது சமைக்கும் போது கிளாமரா இருக்கணும்ல. ஓங்கி அரைஞ்சேன்னா இன்னும் கிளாமர் ஆயிடுவேன். ஏண்டா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னனே, வச்சியா? சுடு தண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. குழஞ்சியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள 200 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. டேய், நல்லா கேட்டுக்கோ. தமிழ்ல லேல ஆரம்பிக்கிற பாட்டு ரொம்ப குறைச்சன. அதனால லேல முடிகிற மாதிரி பாட்டு பாடணும். வேற வழி இல்லாம கேசட்ல வந்த அந்த பாட்டை அவ பாடி ஆகணும். யார் அந்த பாட்டை பாடுறாளோ அவ தான் உன் காதலி. ஓகேவா? சூப்பர். ஓகே. நீ டை அடிக்கவே. இதுதான் என் மூத்த பொண்ணு வரலட்சுமி, பாலம்யோட அம்மா. ஃபங்க்ஷனுக்கு மொத்த குடும்பமும் வந்திருக்காப்ல இருக்கு. சந்துரோட அப்பா மட்டும் வரல, லீவ் கிடைக்கலையா? ஜெயிச்சா பணம்லாம் வேண்டாம், நீங்க ஆம்பளைங்க எங்க கால்ல விழுந்து கும்பிடணும். அதே மாதிரி நாங்க ஜெயிச்சா நீங்க எங்க கால்ல விழுந்து கும்பிடணும். ஓகேயா? ஓகே. ஓகே, the deal is on. Listen everybody. இப்போது ஆண்கள் பெண்களுக்கு இடையான பாட்டுக்கு பாட்டு போட்டி ஆரம்பிக்க போகிறது. ஆண்கள் நாங்கள் எந்த எழுத்தில் பாடி முடிக்கிறோமோ அதே எழுத்தில் 10 செகண்டுக்குள் ஆரம்பித்து பெண்கள் பாட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தோத்தவர்கள் ஆவார்கள். இந்த விதி ஆண்களுக்கும் பொருந்தும். என்ன 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 பாட்டு இது? இந்த மாதிரி பாட்டு இருந்தா என்ன பண்ற பாட்டு இது? என்ன உங்களை யார் கோரஸா பாட சொன்னது? பெரிய ஆஷா போஸ்ல பி சுசிலா நினைப்பா. இது திருட்டு ஆட்டம், இதுல நாங்க பாட மாட்டோம். அப்ப தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. ஆமா, தோத்துட்டோம். கால்ல விழு. கால்லையா? உங்க டீம் தானே தோத்துச்சு. நான் இதுக்கு விடணும். அட ஆமாப்பா, தோத்த டீம் தானப்பா கால்ல விழுவணும். அப்பனா எங்க டீமுக்கு கேப்டன் தாத்தா தான், அவர் விழுவாரு. ஏன் நீ வேற வயசான காலத்துல கால்ல விழ சொல்ற? கீழே விழுந்தா ஏஞ்சி நிக்கவே முடியாது. இது வேற. ஏமா கால்ல விழுவல வேணும்னா கையை எடுத்து கொடுத்துக்கறேன். தாத்தா, நீங்க கால்ல விழ வேண்டாம். உங்க டீம் சார்புல மேனேஜர் எங்க கால்ல விழட்டும். அதானே? சரிதான். டேய் 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 டேய், யாரடா தேடுற? நீ தானே மேனேஜர், ஆரம்பிச்சு வச்சவன்ல. கால்ல விழு. விழு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
இங்க இருந்து போறதுக்குள்ள இன்னும் எத்தனை தடவை உன்னை என் காலில் விழ வைக்கிறேன் பாரு. ஹலோ ஆமா அந்த சந்திர சார் இங்கதான் இருக்காரு. ஆனா மத்தவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. ஆமா நீங்க வாங்க. ஹலோ யார் பேசுறது? வச்சிட்டாங்களே. போன்ல யாரு? தெரியாது. ஏன் தெரியாது? இது டெலிபோன், டெலிவிஷன் இல்ல. எங்க இருந்து பேசுறாங்க? தெரியாது. எதுவுமே தெரியாது ஏன் போன் எடுக்கிற? இந்த பாரு ஜாக்கிரதை, என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. இனிமே துடைக்கிறதுக்காக கூட நீ போனை டச் பண்ண கூடாது, தெரியுதா? போகல. அப்ப இன்னையில இருந்து எல்லா போனையும் மாவன கொன்னிடுவேன் நாயே. நில்லுடாங்க. பாவி பாண்டி மாட்டி விட்டியாடா. எப்பா சித்தப்பா கைலாசப்பா எப்பப்பா வந்தீங்கப்பா? 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சுடா. ஐயோ நீங்க பூமிக்கு வந்த கணக்கு கேட்கலப்பா. இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க, அதை கேக்குறேன்ப்பா. ஐயோ விடுறா. ஐயோ பாத்து பாத்து. இப்ப எங்கப்பா உள்ள போறீங்கப்பா? உள்ள போய் உன் தாத்தா பாட்டியை பார்த்து இதெல்லாம் ஒண்ணுதில்ல, நீ அவங்க காதல பூ சுத்துறேன்னு சொல்லலாம். சித்தப்பா முதல்ல ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கீங்கப்பா. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம்ப்பா. உங்களுக்கு என்னப்பா வேணும்ப்பா? அந்த பட்டாளத்தா உன்னை பெல்ட்டால் அடிச்சு துரத்தி நீ ஒருவேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சு தெரு தெருவா சுத்தணும். அதை பார்த்துட்டு நான் சாவணும். அதுக்கு நீங்க இப்பவே சாகலாம்ப்பா. ஏன்னா நான் இப்பவே தெரு தெருவா தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்ப்பா. அந்த விஷயம் அவங்களுக்கு கூட தெரியணுமே. அங்க எங்கப்பா போறீங்க? அங்க யாருமே இல்லப்பா. எங்க போயிட்டாங்க? எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்கப்பா. ஷாப்பிங் முடிஞ்சு வருவாங்க இல்ல? இல்லப்பா பக்கத்துலயே சினிமா போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க இல்ல? இல்ல சினிமா பக்தி படம், அதனால பக்கத்துல கோயிலுக்கு போறாங்கப்பா. அப்புறம் வருவாங்க. பக்கத்துலயே குளம் இருக்கா, அங்க போறாங்கப்பா. மொத்த ஃபேமிலி குளத்துல குதிச்சு சாக போகலையே, இங்கதானே வர போறாங்க. எத்தனை நாளாலும் சரி உண்ணாவிரதம் இருந்தாலும் அவங்கள பார்க்காம நான் போக மாட்டேன். அதுக்குள்ள சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன்டா. நிச்சயமாப்பா? நிச்சயமா. உண்மையாப்பா? உண்மையா? சத்தியமாப்பா? சத்தியமா. முடிச்சூட்டு. நான் என்ன சூட்டு விடுறேன்? எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஐயோ இந்த சித்தப்பாவுக்கு ஆண்டவன் ஒரு ஆப்பு வைக்க மாட்டானா? என்ன அக்கா இது இங்க இருக்கு. வேற ஷாப்புக்கு போய் பார்க்கலாமா? வணக்கம் சார். அந்த பொறுக்கி எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல தெரியாது. கத்தி துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலாகாலத்துல கொன்னுட்டா நேரத்துல ஜெயிலுக்கு போலாம். அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லு. அப்போ வணக்கம் சார். கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். கைலாசத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? இருக்கு. பாண்டி தாத்தா செத்துட்டானா? இந்த வீடு யாருது? தாத்தா என்ன மன்னிச்சிருக்க தாத்தா. ஏந்திரிப்பா. நீ ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ லீவ் ஆச்சுன்னு நாங்கள் இவன் தங்கினா என் சொந்த முறை தாவிடு நினைச்சு இங்கே வந்து தங்கி உன்னை தொந்தரப்படுத்துறாங்க. ஆனால் எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏய் பாண்டி, கைலாசத்துக்கு என்னாச்சு? நான் அவரை கல்லால் அடிக்கல. இங்க இருக்கிற பசங்க மாங்காய் அடிக்கிறதுக்காக கல்ல எரிஞ்சிருப்பாங்க. அது அவர் மேல பட்டிருக்கும். இந்த வீட்டுல எதிர மாமரம், எந்த மரத்தை பார்த்தாலும் மாமரம் நினைச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிற ஒரு கூட்டமே இங்க இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த கைலாசம் எதுக்காக இங்க வந்தா? எதுக்கு வந்தான்னு நான் அவனை கேட்டேன். என்ன சொன்னா தாத்தா? கல்லு பட்டு தாடை எலும்பு சுக்குநூறு ஆயிடுச்சு. வாயை திறந்தா வெறும் காத்து தான் வருது. இன்னும் 21 நாளைக்கு அவன் தண்ணி குடிக்க கூட வாய் திறக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா ஒருத்த அடிபட்டு கஷ்டத்துல இருக்கான், சிரிக்கிற? இல்ல தாத்தா, தாடையில பட்ட கல்லு தலையில பட்டிருந்ததுன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்ல. அவன் எஸ்கேப் ஆனதை நினைச்சு அவன் குணமானவனு ஆஸ்பத்திரிக்கு போய் ஏதாவது பணம் கொடுத்து போடான்னு சொல்லணும். பாவம். வேணாம் தாத்தா, நீங்க ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்புறம் அடிக்கடி உங்களை தொல்லை பண்ணுவான். நான் போய் பணத்தை கொடுத்து இனிமே தாத்தா மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேயா? உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா கண்ணு. ஓகே. ஐயோ ஆண்டவா, இந்த வாட்டி என்ன காப்பாத்திட்ட. ஆண்டவன் காப்பாத்தல, நான் எரிஞ்ச கல்லு தான் காப்பாத்திருக்கு. சீக்கிரம் டி வந்துற போறா. Come on girls, fast. It's okay. It's over. We are ready.
அவன் பள்ளத்துல விழுந்த உடனே கலாட்டா பண்ணி மானத்தை வாங்கணும். கொஞ்ச நாளைக்கு அவன் நம்ம முன்னாடி தலை நிமிர கூடாது. என்ன அவுத்து விட்ட காலம் மாதிரி சும்மா ஓடிட்டு இருக்க? எங்க கூட போட்டிக்கு வரியா? என்ன போட்டி? எங்க கூட ஓடி ஜெயிக்கணும். ஜெயிச்சா பாட்டு போட்டியில நீ என் கால்ல விழுந்த மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் கால்ல விழுவோம். உங்க மனசுல என்ன பிடி உஷா நினைப்பா? நான் ஓடினா என் பக்கத்துல வர முடியுமா? போய் வேலை பாருங்க. ஏய், சும்மா சவுடல் அடிக்காத. தைரியம் தான் போட்டிக்கு வா. ஓகே. நல்லா இருக்காங்க பேஷண்ட். நீங்க மதியானம் ரவுண்ட்ஸ் வரும்போது பாத்துக்கலாம். டாக்டர் எப்படி இருக்கான்? டோன்ட் வரி, இன்டர்னல் ப்ளீடிங் இல்லாதனால காப்பாத்திட்டோம். பொழைச்சது இஸ் a big miracle. உள்ள போய் பார்க்கலாமா? வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு கொண்டு வருவாங்க, அப்புறம் பார்க்கலாம். ஏதோ கடவுள் கிருபையால எந்த பிரச்சனையும். ஆமா தாத்தா. எப்படிப்பா நடந்துச்சு? இப்பதான் மொத்த கதையை என்கிட்ட சொன்னான் தாத்தா. காலையில் இவன் ஜாகிங் போயிட்டு இருந்திருக்கிறான். அப்போ வழியில் 5 எருவு மாடு நின்றுட்டு இருந்திருக்குது. இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் அதில் ஒரு எருவு மாடு மட்டும் மிரண்டு போய் இவனை முட்டுறதுக்காக வந்திருக்குது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஜம்ப் பண்ணான் பாருங்க. அங்கே கிடந்த கம்பி ஒன்று வயிற்றுல குத்திருச்சான். 1 வீக் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம இவனை ட்ரபிள் பண்ண வேணாம். வாங்க புறப்படலாம். எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர்? ஐ எம் கர்னல் ராஜசேகர். சார், பிரிகேடியர் பிரகாஷ் இருக்கார்ல, நான் அவரோட பிரதர். ஓ, நைஸ் மீட்டிங் யூ. ஹவ் ஆர் யூ? அவன் மாத்திரம் என் கையில் அவன் தானே அவன். அவனே தான் சார். ஸ்ட்ராபெரிஸ், நமக்குள்ள ஒரு பந்தயம். யார் முதல்ல ஓடி போய் இந்த ஜீப்பை தொடுறாங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய், சாரி 100 ரூபாய் நான் தர்றேன். தாத்தா, நீங்க அந்த வண்டியில் வந்துருங்க. ரெடி? 1 தம்பி, காசு கொடுத்து போறான். வண்டி எடுத்தான் சார். காசு குடுறா. புடுடா, அவனை புடி. அவன் எதுக்கு பின்னாடி ஓடி வரா? காசு கொடு காசு கொடுன்னு கட்டிக்கிட்டே வரானே, உன் காதுல விழல. 100 ரூபானா யாருக்கு தான் ஆசை வராது? அதுக்காக வெளிய ஆளையெல்லாம் சேர்க்க முடியுமா? நீ இப்ப தப்பிச்சிட்ட. ஆனா உனக்கு சுபம் போடுறது நான் தான்டா. பெரியவரே, நீங்க ஏன் அவங்க பின்னாடி ஓடுறீங்க? நான் அவங்க பின்னாடி ஓடல. வண்டி ஓட்டிட்டு போன கஷ்மல்னு பிடிக்கிறதுக்கு ஓடனேன். அவன் எங்கிட்ட இருந்த எல்லாம் புடுங்கிட்டம்மா. 17 வயசுல ஒன்றும் இல்லாம நான் பாலக்காட்டு இங்க வந்தேன். இப்ப எதுவுமே இல்லாம திருப்பி போறேன். அவரு ஹில்வியூ ஃபார்ம் ஓனர் தானே? ஐயடா, ஹில்வியூ ஃபார்ம் ஓனரா? அவனா? அவன் அங்க வேலைக்காரன் கூட கிடையாது. ஹில்வியூ ஃபார்ம் ஓனர் ராகேஷ் சார். ஆமா, அவன் உனக்கு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். மீதியே நான் சொல்றேன். இவங்க அப்பா உலகத்தை கடவுளுக்கு வித்து கமிஷன் அடிச்சவன். அவங்கிட்ட ரொம்ப வச்சுக்கிட்டா கழுத்துல காதிலே இருக்கிறது புடுங்கிட்டு விட்டுடுவா. அப்புறம் நீயும் என் கூட சேர்ந்து ஓடணும். ரெடியா? அவன் கதையை முடிச்சு ஜெயிலுக்கு போகணும்னு ஒரே ஒரு லட்சம் தான் எனக்கு இப்போ. அதுதான் நான் கத்தியோட சுட்டுறேன். அந்த கேப் மாதிரியை பார்த்தா நான் தேடுறேன்னு சொல்லு. கொலை விஷயம் சொல்ல வேண்டாம்.